இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்கிறோம். காலையில் டிஃபனுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு களி செய்ய போகிறேன். நாங்கள் கன்னடாக்காரங்க. அப்பா கன்னடா, அம்மா தமிழ். அதனால் எங்கள் வீட்டில் நிறைய களி செஞ்சு சாப்பிடுவோம். களி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம். களி இல்லைன்னா இருக்கவே முடியாது அந்த மாதிரி. இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி போட்டிருக்கேன்னா, ஒரு வெங்காயம் 2 தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 2 லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். அந்த சைடு பாப்பாவுக்கு பால் காஞ்சிட்ருக்கு. காலையிலே அவளுக்கு ராகி மாவு சரி செஞ்சு சாப்பிட வச்சேன். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டுருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எழுந்துடுவா. எழுந்த உடனே குளிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் கொடுத்தா கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இன்னும் ஏதாச்சும் அவளுக்கு கூட்டணும். இப்போது வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டுட்டு இன்னும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு என்ன மசாலா போட்டிருக்கேன்னா, புளிக்குழம்புக்குனாலே நம்ம வீட்டில் சாம்பார் தூள் தான் நம்ம சேர்ப்போம். நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துட்டேன். புளிக்குழம்புக்கு புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு கூட காரமும் இருக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா புளி ஊற்றி, இல்லைங்க தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு புளி ஊற்றி இறக்கிட்டா முடிஞ்சிச்சிங்க. அவ்வளோதான். ராகி மாவு நாங்கள் வீட்டிலே விளையிறோம் ராகியை. ஊரில் இருக்க ராகி எல்லாம் கேழ்வரகு. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அரைச்சிப்பேன். இங்கே அரைச்சதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போன சண்டே ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன கவரில் மட்டும் ஒரு கிலோ ஆகுற மாதிரி எடுத்துகிட்டு வந்த ராகி மாவு. இப்போ அதில் தான் செஞ்சிட்ருக்கேன். அந்த 1 கிலோ எனக்கு வீட்டில் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா தான் இருக்கும். பாப்பா சாப்பிட்றதில்ல. நானும் ஹஸ்பண்ட் தான். 1 கிலோ மாவு எனக்கு 1 வீக் வரும் களி செய்கிறதுக்கு. மார்னிங் டைமில் மட்டும் பாப்பாவுக்கு சரி ராகி மாவு தனியாக அரைச்சிப்போம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த வதக்கிறதுக்கெல்லாம் இரும்பு பாண்டல் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. நம்ம இந்த நான்ஸ்டிக்கில் எல்லாம் சமைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம இரும்பு பொருள் தான் யூஸ் பண்ணணும். அதனால நானும் அந்த ஒரே ஒரு பாண்டல் மட்டும் இரும்பு பாண்டல் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டால் வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துட்டேன். அதுக்கப்புறமா புளி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு ரெடி. இதுக்கு நான் கோல்ட் வின்னர் எண்ணெய் தான் ஊற்றினேன். நல்லெண்ணெய் ஊற்றிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நல்லெண்ணெய் காலி, போய் வாங்கிட்டு வரணும். இந்த ஒசூரில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், தேன் இதெல்லாம் அவங்களே செஞ்சு விற்கிறாங்க. அந்த கடை நல்லா இருக்குது. அந்த கடையில் வாங்கினா நான் எப்போயுமே அந்த கடையில் தான் போய் வாங்குவேன். இந்த வாட்டி வாங்கும்போது உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் போய் அங்கே வாங்கிக்கோங்க.
அவ்வளோ ஹோம்மேடாக இருக்கும் அங்கே அந்த இடத்துல. எல்லாம் பியூராக தான் இருக்கும், எதுவுமே அதில் மிக்சிங் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அப்படி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நாங்களே அது எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னீங்களனாலும் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போது உங்களுக்கு எள்ளு எண்ணெய் வேணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் எள்ளு எண்ணெய் வேணுமோ அவ்வளோத்துக்காக அவ்வளோ ஆகுறது ஈக்குவல் குவான்டிட்டியாக நீங்கள் எள்ளு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்களன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க எள்ளு எண்ணெய் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதுங்க, புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவங்களே நீங்கள் கடலை எண்ணெய் வேணுமா இல்லை எள்ளு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணும்னாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்களேன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க உங்களுக்கு. உங்கள் கண்ணு முன்னாடியே இது எல்லாமே பண்ணி கொடுத்துடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த இடத்துல. நான் பார்த்தீங்களேன்னா அங்கே தான் நான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் அங்கே தான் வாங்கி நான் தலைக்கு யூஸ் பண்ணுறேன். நல்லதாக இருக்குது, முடி எதுவும் கொட்டலை, நல்லா சாஃப்டாக நல்லதாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் அங்கே போய் வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா புளி ஊற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுங்க. அது என் பொண்ணு வேற கத்திட்டே இருக்கா. என்ன வேணும்? எழுந்துட்டாங்க அதுக்குள்ளேயே பொண்ணு. கொஞ்ச நேரம் தான் அவள் பக்கத்துலேயே படுத்து நாங்களும் தூங்கணும். அப்போ தூங்கினா தான் அவளும் தூங்குறது. எழுந்து பார்ப்பா, யாராச்சும் இல்லைன்னா எழுந்துடுவா, யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் எழுந்து பார்த்துட்டு தூங்கிடுவா. பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்குது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சா நல்லா கிரேவியாக க்ரீமியாக ஆகிடும், திக்காக. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இப்போ ஆஃப் பண்ணிட்டா போதுங்க. புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு எப்பவுமே புளிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு காரமாகவும் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்குழம்புக்கு களி சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், களியோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ராகி மாவு எடுத்துட்ருக்கேன்.